கட்சியில பொறுப்புகள்ல ஆண்கள் இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலான 50% ரிசர்வேஷன் கட்சியிலையும் பெண்களுக்கு கொடுக்கணும். இப்போ பொதுச் செயலாளரா வந்து ஒரு ஆணை அறிவிப்பாங்கன்ற செய்தி வந்தது. அது நாங்கள் மருத்துவத்துறையில் இருக்கோம், எங்களுக்கு அதை பேசுறது கூட தகுதி கிடையாது. ஏன்னா எங்களோட முழு பணி வந்து மருத்துவம் தான். மழைக்கு ஒதுங்குற மாதிரி தான் அரசியலுக்கு நான் வரேன். அதனால எனக்கு இதை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன். பெண் பொதுச் செயலாளர், பெண்ணா ஒரு பொதுச் செயலாளரை அண்ணா அறிவிக்கணும் எதிர்காலத்தில் அப்படின்ற செய்தியும் நான் பதிவு செய்கிறேன். அண்ணனுக்கு வலதுகரமாக இருந்தவர்கள் பெண்கள். அதனால அனைத்து பொறுப்புகளிலும் பெண்களுக்கு 50% அண்ணன் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அண்ணன் சீமானின் தம்பிகள் போராடி இருக்காங்க, போராளிகளா இருந்திருக்காங்க, களத்துல நிக்கிறாங்க. அண்ணன் சீமானினுடைய தம்பிகள் அண்ணனை வந்து சட்டமன்றத்திற்கு அழைத்து செல்லலாம். ஆனால் சீமானின் தங்கைகள் தான் அண்ணனை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தார்கள் என்ற வரலாற்றை பெண்கள் நாங்கள் படைப்போம்.